Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about customer relation, Unit 4, English for Tourism. First, before going to this video, please like, share and subscribe my channel. Customer relation அப்படிங்கிறது it refers to the interaction and relationship between a business and its customer aimed at building loyalty, trust and long-term satisfaction. இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ராக்ஷன் யாருக்கு அப்படின்னா பிஸ்னஸுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லியிருக்காங்க. இது என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா, ஒரு லாயல்ட்டியை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், லாங் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, ரெஃபர் பண்ணுறது தான் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஸோடைய காம்போனண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கம்யூனிகேஷன் இருக்கணும். யாருக்குன்னா பிஸ்னஸுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் இருக்கணும். கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் அண்டு கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங். ஒரு கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபீட்பேக் வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும், ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராவல்னு சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாயல்ட்டி அண்டு ரிட்டென்ஷன் ப்ரோக்ராம், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்களோட கஸ்டமருக்கு அவங்க ரொம்ப லாயலாக இருக்கணும். எந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுமே ஒரு லாயலோடு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இருக்கணும். எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் தான் வந்து இதோடைய காம்பனண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸோடைய ஸ்ட்ராட்டஜி. இது என்ன அப்படின்னா பர்சனலைஸ்டு சர்வீஸாக இருக்கணும். அவங்க பண்ணுற சர்வீஸ் வந்து எதையுமே இது பண்ணாமல் பர்சனலைஸ்டாக அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணுறோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து டைம்லி ரெஸ்பான்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு கஸ்டமருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் நடுவில் எம்பத்தி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரீ ஆக்டிவ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த கஸ்டமர் வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணணும். இல்லை கஸ்டமராக இருக்கலாம், பிஸ்னஸாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆக்டிவ் லிசனிங் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கிளியர் அண்டு கான்ஷியஸ் மெசேஜிங்காக இருக்கணும். ஒரு மெசேஜ் அப்படி பண்ணுறோன்னா கிளியராக பண்ணணும், கான்ஷியஸாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்கணும். அது மூலயமா தான் நம்ம எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணலாம். அடுத்து ரெகுலர் அப்டேட்ஸ் அண்டு ஃபாலோ அப்ஸு. எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதை ரெகுலராக அப்டேட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஃபீட்பேக் மெக்கானிசம். ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா அதை ரீட் பண்ண உடனே அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுத்துடணும். அதுதான் வந்து கஸ்டமருடைய மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குன்னா தனக்கு என்னென்னு இல்லாமல் அவங்கள போய்ட்டு ரீசால்வ் பண்ணணும். இப்போ அக்னாலேஜ் அண்டு அப்பாலஜைஸ்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃப்ளிக்டை ரீசொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பாலஜிஸ் பண்ண வச்சிடணும். அடுத்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரிசால்வ் ஆஃபர், அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன், அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் சரியில்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக அவங்கள ஃபாலோ பண்ணி என்ஷூர் பண்ணணும். எதுக்குன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. ஃபைனலாக தான் டாக்குமெண்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இதோடைய டூல்ஸ்ன்னு பார்த்தோன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா அண்ட் இமெயில் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்குது. ஃபீட்பேக் அண்டு சர்வே பிளாட்ஃபார்ம், கஸ்டமர் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. குவாலிட்டி மானிட்டரிங் அண்ட் அனலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இது மூலயமா தான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.